யார் சீயோனை ஸ்தாபிப்பதாக தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டுள்ளது? தேவனே வந்து சீயோனை ஸ்தாபிப்பார் என்று தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டுள்ளது. தந்தை கிறிஸ்து அன்சாம்ஹோம் இந்த பூமிக்கு வரவில்லை என்றால் தேவன் தேர்ந்தெடுத்த இடமான சீயோன் இருந்திருக்காது. சீயோன் இல்லாமல் நம்மால் ஒருபோதும் நித்திய ஜீவனின் வாக்குத்தத்தத்தை பெற முடியாது. சங்கீதம் 102 அதிகாரம் 12 வசனத்தை பார்ப்போம். கர்த்தராகிய நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர், உம்முடைய பேர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. உம்முடைய ஊழியக்காரர் அதன் கல்லுகள் மேல் வாஞ்சை வைத்து அதன் மண்ணுக்கு பரிதபிக்கிறார்கள். 15 வசனம். கர்த்தர் அவர் மீண்டும் எதை கட்டுவார்? அவர் மீண்டும் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். அப்பொழுது ஜாதிகள் கர்த்தருடைய நாமத்துக்கும் பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லாரும் உம்முடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். அவர் சீயோனை ஸ்தாபிக்காமல் தமது மகிமையிலே வெளிப்படாவிட்டால் என்று நம்மால் ஒருபோதும் மகிழ்ச்சியை அனுபவித்திருக்க மாட்டோம். தந்தை வந்ததால்தான் இது சாத்தியமானது. அவர் பரலோகத்திற்கு பரமேறுவதற்கு முன்பு பரலோகத்தாய் இந்த பூமியில் நம்முடனே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நமக்கு உணர்த்தினார். அதனால்தான் நம்மால் நிச்சயமாக நித்திய ஜீவனை பெற முடியும் என்ற உறுதியுடன் வாழ முடிகிறது. 16 வசனம். திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். பின்சந்ததிக்காக இது எழுதப்படும், சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும். இன்று நாம் தேவனுக்கு நித்திய துதிகளையும் மகிமையையும் செலுத்த முடியும். ஏனென்றால் தேவன் தேர்ந்தெடுத்த இடமான சீயோனை அவர் மீட்டெடுத்தார். சீயோன் பாழாக்கப்பட்டு அழைக்கப்பட்டதால் அவர் இந்த பூமிக்கு வந்து என்ன செய்தார்? தேவன் தாமே சீயோனை மீட்டெடுத்து ஸ்தாபித்தார். எனவே ஆங்கில வேதாகமத்தில் ரீபில்ட் ஜாயான் என்று எழுதப்பட்டுள்ளது. ரீபில்ட் என்ற வார்த்தைக்கு இது முதல் முறை கட்டப்படுவது அல்ல என்பதை குறிக்கிறது. ஒருமுறை ஸ்தாபிக்கப்பட்ட பின் அழைக்கப்பட்டதை மீட்டெடுப்பது என்பதே இதன் அர்த்தமாகும். தேவன் சீயோனை மீண்டும் கட்டுவார் என்று வேதாகமம் தெளிவாக பதிவு செய்கிறது. அவர் தனது முதல் வருகையிலே சீயோனை ஸ்தாபித்தார். ஆனால் இருண்ட காலத்தின் போது சீயோன் அழைக்கப்பட்டது. தேவன் மீண்டும் இந்த பூமிக்கு வராவிட்டால் சீயோன் என்றென்றும் பாழாய் இருந்திருக்கும். இருப்பினும் அவர் இந்த பூமிக்கு மறுபடியும் வந்து மீண்டும் சீயோனை கட்டியதால் நம்மால் இப்போது அவர் தேர்ந்தெடுத்த இடமான சீயோனிலே கிருபையுடனே ஆராதனை செய்ய முடிகிறது. தேவன் மீண்டும் இந்த பூமிக்கு வராமல் இழந்துபோன சத்தியத்தை மீட்டெடுக்காமல் இருந்தால் சீயோன் ஸ்தாபிக்கப்பட்டிருக்க முடியுமா? ஏசாயா 33 அதிகாரத்தில் சீயோனை பற்றி வேதாகமம் என்ன சாட்சியளிக்கிறது? சீயோன் என்பது தேவனுடைய பண்டிகைகள் ஆசரிக்கும் இடம் என்று எழுதப்பட்டுள்ளது. 4ஆம் நூற்றாண்டின் நடுவிலிருந்து சத்தியத்தின் சுவிசேஷமானது முழுமையாக மறைந்துவிட்டது. தந்தை இந்த பூமிக்கு வரும் வரை ஓய்வு நாள், பஸ்கா, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, முதற்பலன் பண்டிகை, வாரங்களின் பண்டிகை, எக்கால பண்டிகை, பாவநிவர்த்தி செய்யும் நாள், கூடார பண்டிகை என்னும் இந்த அனைத்து பண்டிகைகளும் மீட்டெடுக்கப்படவில்லை. சில ஜனங்கள் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபையானது ஓய்வு நாளை ஆசரிக்கிறது என்று கேட்கிறார்கள். இருப்பினும் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபையானது வெள்ளிக்கிழமையிலிருந்து ஓய்வு நாளை ஆசரிக்கிறது. அவர்கள் ஓய்வு நாளை தவறாக கைக்கொள்கிறார்கள். தந்தை இந்த பூமிக்கு வந்தபோது மறந்து போனதும் அழைக்கப்பட்டதுமான பண்டிகைகளுக்கு என்ன ஆனது? பண்டிகைகளை ஒவ்வொன்றாக தந்தை மீட்டெடுத்து அதை நமக்கு வழங்கினார். மீகா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கடைசி நாட்களில் என்று அர்த்தப்படுத்தும் கடைசி காலத்தில் என்று எழுதப்பட்டுள்ளது. ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் என்ன செய்வார்? தமது வழிகளை நமக்கு போதிப்பார். அழிக்கப்பட்ட பண்டிகைகள் அனைத்தும் யார் நமக்கு போதிப்பார்?
தேவன் தாமே இந்த பூமிக்கு வந்து அவருடைய வழிகளை நமக்கு கற்பிக்காமல் இருந்திருந்தால், தேவன் தேர்ந்தெடுத்த சீயோனிற்கு நம்மால் வந்திருக்க முடியுமா? சீயோன் என்றால் என்ன என்பதையும், பஸ்கா மற்றும் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை போன்ற தேவனுடைய பண்டிகைகள் இருப்பதையும் நம்மால் ஒருபோதும் அறிந்திருக்க முடியாது. இந்த சத்தியத்தை அறியாமலே நமது வாழ்க்கை முடிந்திருக்கும். இருப்பினும் தேவன் நமக்கு என்ன போதிப்பார்? அவர் தம்முடைய வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவருடைய போதனைகளை பெற்றுக் கொண்டதால் தேவனுடைய பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் சீயோன்தான் தேவன் தேர்ந்தெடுத்த இடம் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது.